பட்டிமன்ற பேச்சாளர்களை ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துவது வழக்கம். வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா, இங்கே ஆயிரக்கணக்கான அன்பர்களை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வெற்றியோல் முன்னருக்கு வள்ளி மணாளனுக்கு. இவரை முதலாய் SRM பல்கலைக்கழகத்தில் மாபெரும் அரங்கத்தில் கண்டோம். ஒரு ஆதீனத்துக்கு உண்டான இவரது தோற்றத்தை கண்டு மெய் மறந்து நின்றோம். திருநீரும் கண்டிகையும் ஓரிரு முறையே தினமும் தரிப்பவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பிலும் மறவாமல் அடிக்கடி தரித்துக் கொள்வார் நெற்றியில். எம்மை அன்பொழுக அழைப்பார் ஸ்ரீலஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆதீனம் என்றும். நம்மை நமக்கு யாரென்று தெரிந்தாலும் அவர் அன்புக்காக ஏற்றுக்கொள்வோம் என்றும். நித்தமும் தமிழில் வழிபாடு பல நிகழ்வுகளில் அதிக வேள்வி செய்தது கருதி சித்தாந்த வகுப்பில் இவருக்கு அளித்த பட்டம் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி. தமிழ்நாட்டில் இவர் வழிபாட்டு வேள்வி செய்யாத தமிழ் வழிபாட்டு வேள்வி செய்யாத ஊரே இல்லை எனலாம். தமிழுக்கும் சைவத்திற்கும் தம்மையே அர்ப்பணித்தவர் என்பதால் நிச்சயம் வணங்கலாம். இவர் தன்னுடைய வாழ்வியல் நிலையில் அப்பர் நிலையில் இருப்பவர். அப்பரை போல மனம் முடித்துக் கொள்ளாமல் அப்பர் நிலையில் இருப்பவர். எது எப்படியோ இவரால் சைவமும் தமிழும் ஓங்கி வளர்கிறது. அதனால் தரணி எங்கும் தமிழ் வேள்வி இறை அருளால் மலர்கிறது. இப்படி பல சிறப்புகள் பெற்றிருந்த போதும் எம்மை போலவே கொசும்புக்காரன், சொற்படி கேட்க பல சீடர்களை பெற்றிருக்கும் குடமுழுக்கு நாயகர். இவரது திருநாமம் சிவவடிவேலன், சிவனருள் பெற்ற வடிவேல். தலைப்பு தற்கால ஆன்மீகம் ஆன்லைன் அப்டேட். எதிரணியில் இருப்பவர் சக்திவேல். அது சிவ அருள் பெற்ற வேல், சிவ வடிவேல். இது சிவனருள் பெற்ற வடிவேல், இது சக்தி அருள் பெற்ற வேல். தற்கால தலைப்பு தற்கால ஆன்மீகம் ஆத்மாவின் தேடலே. பார்ப்போம், சிவவேலா இல்லை சக்தி வேலா. எடுங்க வடிவேலை, தொடுங்க எதிரணியில் இருக்கும் சக்தி வேலை. 10 நிமிஷத்துக்கு இதுதான் உங்களுக்கு வேலை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியாய் நீயே, பிறனாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திரு ஐயாறு அகலாத செம்பூர் ஜோதி. எல்லாம் வல்ல அடியனை இதனை காட்பிடித்த எங்கள் தாயத்தேந்தர் வணங்கி, நல்வழி காட்டும் நமது குருபிரான் செந்திமை வேள சிறுவலை வணங்கி, நமது குருபிரான் வாரியாசாமி திருவள்ளுவர் வணங்கி, ஈர்த்தமை ஆட்கொண்ட அண்ணாமலை பெருமானை வணங்கி, நம்முடைய நிரந்தர தலைவர் குரு முதல்வர் அன்னை ராஜராஜேஸ்வரியை வணங்கி, இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நமது அன்புக்குரிய திரு முருகனையா திருவடிகளையும், நமது ராஜராஜ வழிபாட்டுக்குழு சேர்ந்த அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை மனமொழி வேகளால் வணங்கி இந்த தலைப்புக்கு சொல்ல முற்படுகின்றோம். இந்த பதிகம் பாடினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. அதாவது உலகத்தினோட தொடக்கமே ஒளிதான். அந்த ஓசை ஒளி 2 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இணையதளம் சொல்லக்கூடிய ஆன்லைன் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயமா அதுதான். ஒளியோட வேகம் வேற, ஒளியோட வேகம் வேற. ஆனா ரெண்டுமே இணைஞ்சாதான் ஒரு கருவியை நாம வந்து காட்சி காண முடியும். அது தொலைக்காட்சியா இருந்தாலும் கணினியா இருந்தாலும்
நமது வந்து மடிக்கணினியும் நம்ம அலைபேசி எதிர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அலைவரிசை தான் நம்மளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஆன்லைன் சொல்லக்கூடியது இணைய வழி, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அப்டேட்ன்றது நம்ம தேவையான போது பயன்படுத்துறோம். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான தேடல் நிறைய இருக்கு. இப்போ இந்த விஞ்ஞானத்தில் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மெய்ஞானத்தில் சொல்லப்பட்டு விட்டது. இது முக்கியமான சான்று ஒன்று சொல்ல பாருங்க. நம்ம திரு ஆலவாய் மதுரை தலத்துல எல்லாம் அல்ல அங்கேற்கனுடைய சொக்கநாத பெருமானுடைய திருமண காட்சி நடக்க போகுது. எல்லாம் வந்து 39 கோடி தேவர்களும் எல்லாமே வந்ததுனால என்னாச்சுன்னா வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. உடனே என்ன பண்ணாருன்னா நம்ம பெருமான் அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அமிச்சு அந்த பகுதி சமன்படுத்த செய்தார். அப்ப அவர் விண்ணப்ப வைக்கிறாரு, சாமி உலகேனும் உங்க கைலாய காட்சியை திருமண காட்சியை காணப்போது நான் காண முடியாதுன்னு சொல்லும் போது, யாம் உமக்கு பொதிகை மலையிலே அந்த திருமண காட்சி அருளும் என்று சொல்லி இப்ப நம்ம சொல்ற அந்த செயற்கைக்கோள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நுட்பத்தை அப்பவே சாமி காட்டியிருக்காரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து இந்த காட்சியை காண்ற அதே நேரத்துல அகத்தியர் பொதிகை மலையில இந்த காட்சியை கண்டார். இது என்னன்னா இதுதான் வந்து இணைய வழி சொல்லக்கூடிய அந்த நுட்பம் என்னோட அருளால் அப்பவே வழங்கப்பட்டது. நாம பயன்படுத்துற எல்லாமே பாத்தீங்கன்னா இணைய வழி இல்லாம ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது நம்மளால. ஏதாவது ஓய்வு இருந்தா உடனே எடுத்து கையில வச்சுக்கிறோம். இதுக்கு அடிப்படை சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா இணைய வழி தேடல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு சான்று பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம் பயன்படுத்துறோம். எல்லாமே திருமுறைகள்லயும் மெயினாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா காலப்போக்கில் வந்து நிறைய மாற்றம் வந்ததுனால நம்ம மறைச்சிட்டாங்க. நம்ம சுந்தர பெருமான் பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு நம்ம திருமுருகன் குளத்துல பாத்தீங்கன்னா 10,000 மண்ணை போட்டாரு. எங்க போய் எடுத்தாரு? திருவாரூர் கமலால குளத்துல எடுத்தாரு. என்ன நுட்பம் வந்துருது அப்போ? இதே இணைய வழி சேவை தான். நீங்க வந்து அந்த ஏடிஎம் கார்டை போட்டீங்கன்னா அது ஒரு 2 நிமிடத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லா விதமான தகவலையும் திரட்டி கொண்டு வந்து உங்களுடைய வங்கி கணக்குல தொகையை செலுத்தி உங்களுக்கு இவ்வளவுதான் தொகை இருக்கு எவ்வளவு வேணுமோ காமிச்சிடும். இது எப்ப நடந்தது? இப்ப நடக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பத்துல அப்பவே நடந்துச்சு அது. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர ஆட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா சாமி வந்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்லுவாரு. எப்படி ஒரு அந்தனனுக்கு அடிமையாகும்னு கேட்கும் போது அவர் பிரதி ஓலையை காமிப்பார். இதெல்லாம் பார்த்தா பரமல் எழுதி கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் அடிமைன்னு சொல்லிட்டு சாமி உன்னை சுந்தர கீழ்ச்சி போட்டுருவார். அதை அப்போ சொல்லுவாரு, உங்க முன்னோர் கொடுத்த மூல ஓலை எங்கிட்ட இருக்கு, இது பிரதி ஓலை தான் சொல்றாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்பமும் பாத்தீங்கன்னா திருமுறையில சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. திருமுறை தான் மெய்ஞானத்தோட நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சான்று. திருமுறைகளால் பெற முடியாது எதுவுமே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா 3 சொல்றாங்க உலகத்துல. செயற்கைக்கோளை குறிப்பிட்ட திசையில வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா உலகத்தையே வந்து முழுசுமா கவர் பண்ணி காட்ட முடியும்னு சொல்ற நவீன தொழில்நுட்பம் சொல்லுது. நீங்க உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் சரி 3 செயற்கைக்கோளை குறிப்பிட்ட திசையில குறிப்பிட்ட அந்த டிகிரியில நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா உலகத்தையே காண்ட முடியும். இப்ப பாருங்க, ஒரு ஐயா வந்தாரு, ஆன்மீக தேடலை பத்தி சொல்லணும். அணியில் இருக்கு ஐயா என்ன பண்ண ரசல்பாக தோட்டலாம் நம்ம கோயில் தான் வந்தாரு வச்சுங்களேன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? வீட்டம்மா பேருக்கு. உங்களுக்கு வீட்டிலே ஆயிடுச்சு. இதுதான் ஆன்மீக தேடல். இன்னொரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய ஆடம்பரத்தை காட்டுறது ஆன்மீக தேடல். இப்ப இருக்கு கோயில்லாம் போனீங்கன்னா சிறப்பு வழி 100 ரூபாய், இன்னும் சிறப்பு வழி 500 ரூபாய், இன்னும் சிறப்பு வழி 1000 ரூபாய். நம்முடைய வசதியையும் நம்முடைய செல்வாக்கையும் காட்டக்கூடிய இடமா தான் ஆன்மீக தேடல் இருக்கே தவிர அந்த உள்ளம் உணர்ந்து நம்ம காணக்கூடிய அந்த மாதிரி செயல்பாடு இப்ப இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நம்ம நகைச்சுவையா படத்தெல்லாம் காமிப்பாங்க. அம்மனுக்கு மேட்சா நம்ம வந்து புடவை கட்டலாமா, அதுக்கு மேட்சா நம்ம நகை அணியலாமா அப்படின்னு. அது ஒரு கோயில் பேர் சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா அம்மனுக்கு மிக பிரபலமான கோயில்ல பாத்தீங்கன்னா சுடிதார் அணிவிச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகி அந்த அரசியலை பணி நீக்கமே பண்ணாங்க. நம்முடைய அந்த நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்ம சமய சார்ந்த விஷயங்கள் நோக்கி போனா பரவாயில்ல. சுடிதாரும் மற்ற மேற்கத்திய ஆடைகளை வந்து அணிஞ்சு பார்க்கறதுக்கு அம்மன் என்ன அழகு பொருள் அது. அந்த அம்மா உலகமாக நாய், அகிலாண்டு கூடி பிரம்மாண்ட நாயகியா இருக்கக்கூடிய அந்த அம்மா. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தேடலாம் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தான் நம்ம வந்து
தேடல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறுக்கீடு பண்ணது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வழிபாட்டை பொறுத்தவரை 5 பேருக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நோயுற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள் 5 பேரும் பார்த்தா நியமமா எதுவுமே பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களால முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இப்ப சமீபத்தில் 3ஆம் தேதி அழகா திருக்கார்த்திகை தீபம் உலகமே கொண்டாடிச்சு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லா அலைவரிசையும் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாத அலைவரிசையே கிடையாது. எல்லா வீட்டுல இருந்து எத்தனை கோடி மக்கள் பார்த்தாங்க. நீங்க அங்க போய் பார்த்திருந்தா கூட 10 மணி நேரம் செலவு பண்ணி போயிட்டு இடிபாடுல சிக்கி ஒரு வழி ஆகி காலனி தொலைஞ்சு போய் நகை தொலைஞ்சு போய் எத்தனை விதமான சிரமங்கள். ஆனா வீட்டுல நம்ம என்ன பண்றோம், பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்மா கூட பேசினாங்க, ரொம்ப பாராட்டணும். பெண்கள் பாராட்டுறதே பெரிய பாக்கியம். அவங்க அன்றாட காலையில தொடங்கி இரவு வரலாம் பாத்தீங்கன்னா ஓய்வுன்றதே பெண்களுக்கு கிடையாது. கணவரை தயார்படுத்தி அனுப்புறதும், குழந்தைகளை தயார்படுத்தி அனுப்புறதும், தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறதும், காலை உணவு, மதிய உணவு, இரவு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவங்க இவ்வளவு சிரமப்பட்டு போய் அந்த தரிசனம் பண்ண முடியுமா? அதுவும் நம்ம வீட்டுல அவ்வளவு நெருக்கத்துல பாக்குறோம். அந்த எப்ப அர்த்தநாரீஸ்வரர் வந்தாரோ நடனம் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த காட்சி வரும். அந்த நடனம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அழகா தீபம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மெய் சிலுத்து போறோம். அப்படியே மயில கூச்செறிது நம்மளுக்கு. அங்க போயிருந்தா கூட அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியாது. இப்ப வீட்டுல உட்காந்து நம்மளுடைய ஓய்வு நேரத்துல நம்முடைய வரவேற்பறையில நம்ம அன்றாட பணியை பண்ணிட்டு பாக்குறோம். ஆனா 10 மணி நேரம் செலவு பண்ணிட்டு அங்க போக முடியுமா? அந்த ஆன்லைன்ல வசதி இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியுது. இப்ப நீங்க மின்சார கட்டணம் செலுத்துறீங்க, இல்லாத யாருக்காவது தொகை செலுத்தணும், எது பண்ணாலும் எதிரணி கேட்கறேன். நீங்க 1 நிமிடம் அந்த அலைபேசி தொடாம இருக்கும் பார்ப்போம். 1 நிமிடமா அந்த தொலைபேசி தொடாம இருக்கணும் அவங்க. இப்ப இல்ல பாக்குற முடிவுகளும் பாக்குறவங்க ஆன்லைன் இல்லாம இப்ப ஏதாவது இணைய வழி சேவை இல்லாம உலகமே நின்றுடும். 1 நிமிடம் பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த இணையதள தொடர்பு நின்று போச்சுன்னா பல கோடி இழப்பு வருது, பல நிறுவனங்கள் இழப்பு வருது. நம்ம ரயில் பதிவு, விமான பதிவு, கப்பல் பதிவு எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த இணைய வழி சேவை இல்லைன்னு சொன்னா பல கோடி ரூபாய் நஷ்டமாகும். அப்படிப்பட்ட நுட்பத்தை நாம எவ்வளவு எளிமையா பயன்படுத்தணும் சொன்னா இந்த இணைய வழி இல்லைன்னு சொன்னா வாய்ப்பே இல்லை. அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு தீக்குச்சியை எடுத்து நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஒரு குடிசையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி இணைய வழியில சில குறைபாடுகள் இருக்கு, நாங்க அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம அது எதுக்காக பயன்படுத்துறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடெல்லாம் விதிச்சு சில அலைவரிசெல்லாம் பார்க்க கூட தடை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உண்மையிலே இருக்குதான் செய்யுது. ஆனாலும் நம்மளோட ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் எங்கேயோ நம்ம கிராமத்து கோயில்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனையோ அலைவரிசைகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா நாம போய் அந்த பகுதிக்கு போயிருக்க மாட்டோம். இல்லை நம்ம பகுதியிலே கூட அந்த கோயில் இருக்கும். பாத்தீங்கன்னா எத்தனை காலையில பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஒளிபரப்புறாங்க, மாலை 5:30 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. நம்ம பகுதியில் கோயில் நம்மளே போயிருக்க மாட்டோம், அந்த கோயில எடுத்து ஒளிபரப்புறாங்க. நாம வீட்டுல இருந்துட்டு அழகா அதை கண்டார பாக்குறோம். நம்ம வயதானவங்க இப்ப 5 பேர் சொன்னாலே அவங்க நியமமா கடைபிடிக்க முடியாது எதையுமே. அவங்க எல்லாம் பாக்குறாங்க சொன்னா இதுக்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? இணையவழி சேவை தான். ஆன்ம தேடல் நம்ம நேர்ல போயிட்டு இத்தனை மணி நேரம் செலவழிச்சு பண்ணாதான் அந்த வாய்ப்பு அமையும். ஆனா இணையவழி சேவை பொறுத்தவரையிலும் நம்ம எப்ப வேணாலும் நினைச்சு பார்க்க முடியும். அது வயதானவர்களுக்கு என்ன 5 பேர் சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு. அதே போல பணி நிமித்தமா போறவங்களும் சரி, நம்ம தொலைக்காட்சியில பாக்குற விஷயங்கள் எல்லாமே சரி, எல்லாமே அன்றாடம் செயல்பாடுல பிரதிபலிக்க தான் இருக்குது. அதே போல நம்ம பயணம் பண்ணிட்டா கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம எளிமையா பாத்துக்கலாம். இந்த வசதி எங்குமே கிடையாது. அதனால இணைய வழி இல்லாம இந்த உலகமே கிடையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே திருவிழாவில் பாடுவார். அந்த இறைவனோட அருளும் பாத்தீங்கன்னா இந்த இணைய வழியா தான் நடக்குது. ஏன்னா சிவமன்றி எந்த ஒரு இயக்கமும் கிடையாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையான விஷயம் அலைவரிசை சேவை, நம்முடைய தொழில் கற்றை நுட்பம் பாத்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருக்கு. வர காலகட்டத்துல வர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெளியிலே போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில இருந்தே எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையுது. அது முக்கியமா ஆன்மீகத்துக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய பயன்பாடு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி திருவாதிரை திருநாள் வரப்போகுது. நம்ம தில்லை பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத பெரிய திருவருள் மூலவரே பாத்தீங்கன்னா சாமி புறப்பாடுக்காய் வருவார். அந்த அளவுல பாத்தீங்கன்னா அதை நம்ம பல லட்சம் பேர் கூடுறாங்க. நம்ம அழகாவே பார்த்துறோம். அடுத்தது நம்ம மிகப்பெரிய ஒற்றுமை மார்கழி மாசம் ஐயா சொன்னாரு, சைவத்துக்கும் வைணத்துக்குள்ள மிகப்பெரிய ஒற்றுமை பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது, சொர்க்கவாசல். அதே போல திருப்பதி பிரம்மோற்சவம், அடுத்த பார்த்து மகர ஜோதி தரிசனம். இப்படி பல வரிசைகள். யாருமே அங்கெல்லாம் போக முடியாது, காட்டுப்பாதை, கடுமையான விரதம் இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா வெளியுமே அந்த வழிபாடெல்லாம் நம்ம இணைய வழியை பார்க்கணும்னு சொன்னா
இந்த தொழில்நுட்பம் இல்லைன்னு சொன்னா இப்போ பெருசா பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு. பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நுட்பம் வந்து பல விஷயங்களுக்கு உண்மையிலே ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கு வந்து உதவுது. எனவே இந்த இணைய வழி சேவைன்னு சொன்னா இந்த இயக்கமே இல்லைன்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த நமது நிரந்தர குரு முதல்வர் அன்னை ராஜராஜேஸ்வரியை வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி. அவர் சொன்னார், அந்த தீப காட்சியை, கார்த்திகை தீபம் மலை மேல ஏற்றப்படுகின்ற காட்சியை ஆன்லைன்ல பாக்குறோம், போய் அங்க போய் பார்க்க முடியல. அதே மாதிரி அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த 5 நிமிடங்கள் வந்து ஆடிட்டு போறாரே, அதை பார்க்கிறோம். கரெக்ட் தான், அந்த ஆன்லைன்ல பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த கூட்ட நெரிசல்ல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில போய் பார்க்க முடியாது, ஆன்லைன்லயே பார்த்துக்கிறோம். நாங்கெல்லாம் திருவண்ணாமலை சேர்ந்தவங்க கோயில் உள்ளேயே போக முடியறதில்ல, கோபுர தரிசனம் அப்படி ஆகி போச்சு. அதனால ஆன்லைன்ன்றது ஒரு சௌரியமான விஷயம். ஆனா அந்த உள்ள போய் உட்கார்ந்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் வராரு பார்த்தீங்களா வெளியில, அப்போ ஒரு காட்சி தெரியும் பாருங்க, நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். பக்கத்துல எவன் இருக்கான், யார் இருக்கா, இடிக்கிறானா, காலை மிதிக்கிறானா, ஒண்ணு தெரியாது. இதுவும் வேணும் அதுவும் வேணும் தான், எதுவும் வேணான்னு சொல்ல முடியாது. அற்புதமாக அவருடைய கருத்தை பதிவு செய்தாங்க.